எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபேமிலி மார்ட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ, இதில என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து கொடை வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் குடுத்துருக்காங்க. அந்த கொடைய வச்சுட்டு உள்ள போனா, நெறைய வகையான ஒனிகிரி வந்து இருக்கு. ஒனிகிரி அப்படின்றது ஒண்ணும் இல்ல. ஒரு ரைஸ் பாலுக்குள்ள ஒரு சிக்கனோ, இல்ல சீ ஃபுட் ஏதாவது ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல அந்த கிரீன் கலர் அப்படி இருக்கிறது வந்து சீவிட். சீவிட வந்து நல்லா ரோல் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க. ஸோ, எனக்கு புடிச்சது வந்து இந்த சால்மன் ஃபிஷ் ஒனிகிரி அப்படின்னு சொல்றோம். இது உள்ள வந்து சால்மன் ஃபிஷ்ஷ வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. இதோட பிரைஸ் வந்து 181 என் வருது. வித் டாக்ஸோட 195 என். ஸோ அந்த அமௌண்ட்டையும் நான் பே பண்ணிட்டு, அந்த ஒனிகிரி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. இந்த ஒனிகிரி வந்து பிரிக்கிறதுக்கு ஒரு இது குடுத்துருக்காங்க. சைட்ல பார்த்தா கூட 1, 2, 3, 4ன்னு இருக்கு. மேல வந்து அப்படியே மேலேருந்து கீழ இழுத்து ரோல் பண்ணி அத எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருக்கிறதையும், அந்த சைட்ல இருக்கிறதையும் எடுத்து போட்டுட்டோம்னா, இத வந்து மேல இந்த சீவீடோட சேர்த்து சாப்பிடணும். நெறைய பேருக்கு இந்த சீவீடு புடிக்காது. எனக்கும் ஃபர்ஸ்ட்டு புடிக்கல. பட் சாப்பிட்டு, சாப்பிட்டு அது ஓகே ஆயிடுச்சு இப்போ. ஸோ அத சாப்பிடும்போது ஒரு மாரி ஒரு லைட்டா கசப்பாவும் இருக்கும். அது உள்ள பார்த்தீங்க அப்டின்னா, உள்ள சால்மன் ஃபிஷ் வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு வகையான டிஃபரண்ட் டேஸ்ட்டா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து நெறைய டயட் ஃபுட்டாவும் நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க ஜப்பான் வரும்போது கண்டிப்பா அத ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க எப்டி இருக்குதுன்ட்டு. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.